திராமிசு. திராமிசு. திரமிசு மீனிங் வந்து பிக் மீ அப், என்னை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லு. 1970s இட்டாலியோட நார்த் சைடில் டெர்விசோன்ற ஒரு சின்ன டவுனில் வந்து லே பிஜேரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை யார் ரன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஷெஃபோடைய அசிஸ்டண்ட்டும் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாகவும் எனர்ஜி இல்லாத மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஷெஃபோட அசிஸ்டண்ட்டும் நோட் பண்ணிட்டாங்க. சரி, இவங்கள வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் வந்து யோசிக்கிறாரு. அது மாஸ்கப்போனி சீஸ், அதுக்கப்புறம் எஸ்போஸ்ரோ காஃபி, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடரு, அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் பிஸ்கெட் இருக்கு. ஓகே, இதான் இருக்கா, வந்து நம்ம ஒரு டெசர்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் ஐடியா பண்ணிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கெஸ்ட்டுக்கு டேஸ்டிங் கொடுத்தனே சாப்பிட்டு பார்த்துட்டு கெஸ்ட்டு ரொம்ப லைக் பண்ணுறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஷெஃபோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு நிக் நேம் இருக்குங்க. அவர் எப்பயுமே அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். ஏன் இந்த டிஷ்ஷுக்கு உன் பேரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டிஷ்ஷை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதால் அவங்களோட பேரே இந்த டிஷ்ஷுக்கு வைக்கிறாருங்க. அதுதான் திராமிசு.